பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார். ஒரே தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த ஒரே தேவன், உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த ஒரே தேவன், உன்னதங்களில் உள்ளவைகளையெல்லாம் படைத்ததான ஒரே தேவன், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார், அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவராலே தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, சகலமும் அவரால் உண்டானவைகள். உலகத்தில் இருக்கிறவைகளெல்லாம் அவரால் உண்டானவைகள், பூமியில் காண்கிறவைகளெல்லாம் அவரால் உண்டானவைகள். அவரால் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நம்ம எதற்காக படைத்தார்? அவருக்காக. நாம் அவரை சேவிப்பதற்காக, அவரை வழிபடுவதற்காக, அவரை வணங்குவதற்காக, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக, அவரை பின்பற்றுவதற்காக, அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மையும் படைத்தார். அவருக்கென்றே நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறார். ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே கர்த்தர். ஒன் காட், ஒன் லார்ட். அல்லேலூயா. ஒன் காட், ஒன் சேவியர். ஒரே தேவன். ஒன்லி ஒன் காட், ஒன்லி ஒன் சேவியர். ஒரே ஒரு ரட்சகர் நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர், அல்லது ஒரே ரட்சகர், அல்லது ஒரே மேசியா, அல்லது ஒரே கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு உண்டு. நமக்கு ஒரு கிறிஸ்து இருக்கிறார். பயப்படாதீர்கள் சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு கிறிஸ்து இருக்கிறார். பயப்படாதீர்கள் தேவனுடைய ஜனங்களே, நமக்கு ஒரு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மூலமாகத்தான் எல்லாம் உண்டாயிருக்கு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை இந்த வேளையில் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, அவர் மூலமாக எல்லாம் உண்டாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கு. முன்னால படிச்சோம் அவருக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோன்னு. இங்க என்ன படிக்கிறோம்? அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமாகத்தான் நாம் உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமாகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மூலமாகத்தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், ஒரு நல்ல ரட்சகர் இருக்கிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியம் கொள்ளுங்க, விசுவாசமா இருங்க. எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எங்க அப்பா எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ரட்சகர் எனக்காய் கிரியை செய்வார். ரட்சகர் எல்லாவற்றையும் அவர் வல்லமையாய் செய்து முடிப்பார் என்று அந்த ரட்சகரை சார்ந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகம் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை இரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும். கர்த்தாவே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதியும். இந்த வசனம் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். நீரே எங்கள் பிதா, நீரே எங்கள் ரட்சகர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.